லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா we ended our session with this concept இல்லையா. ஒரு சர்க்குலர் காயிலில் வந்து எனக்கு கரண்ட் போகும்போது அதில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் செஷன் வந்து நம்ம முடிச்சிருந்தோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம், which is Ampere circuital law. இந்த Ampere circuital law எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் சிமிலர் டு பயோட்-சாவர்ட் law. பயோட்-சாவர்ட் law நம்ம எதுக்கு பயன்படுத்தியிருந்தோம்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருக்கலாம், ஒரு சர்க்குலர் காயிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு கண்டக்டர் எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயோட்-சாவர்ட் லாவை தாராளமாக பயன்படுத்தலாம். இங்கே ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லாவும் அதே தான். இதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவும் அதே பர்பஸ் தான். இப்போ இங்கே ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வந்து ரொம்ப அழகான ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. அதாவது B டாட் dl ஈக்குவல் டு மியூ நாட் I என்க்ளோஸ்ட். அதாவது கரண்ட் வந்து என்க்ளோஸ்ட். நம்ம ஆல்ரெடி பயோட்-சாவர்ட் லாலையும் சரி ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓயஸ்டோட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேன் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இங்கேயும் அதே ரிலேஷனை தான் நம்ம வந்து பேச போகிறோம். பாருங்கள், என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இமேஜின் திஸ் இஸ் அ கண்டக்டர். இந்த கண்டக்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து போகுது. இந்த கரண்ட் போகிற இந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு இருக்கும். அண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் தான். நமக்கு வந்து அந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும்? சர்க்கிள் தானே. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கேர்ள் ஆகும். வெளியில் வந்து உள்ள வெளியில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்கும். இதுதான் அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர். அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி எனக்கு என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ எப்படி சொல்லலாம்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளதான் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது. அதனால தான் இங்கே கரண்ட் என்க்ளோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ள கரண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பேசிட்டோம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். B டாட் dl, அதாவது என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் லென்த்துக்கும் என்ன இருக்குது பாருங்கள், டாட் ப்ராடக்ட் இருக்குது. டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம அதை எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? BDL cos theta equal to mu naught I enclosed. இங்கே எங்கே cos theta வந்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். A டாட் B is nothing but your dot product. டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது cos theta. என்னுடைய 0 டிகிரியில் மேக்ஸிமமோ என்னுடைய 90 டிகிரியில் எதுவுமே இருக்காது, மினிமம் இல்லையா? அதை தான் வந்து நம்ம காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். சப்போஸ் எனக்கு 90ல் மேக்ஸிமம் இருந்து 0ல் மினிமம் இருந்தால் அது சைன் தீட்டா. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ் தீட்டானா 0 டிகிரியில் தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை எதுக்கு ரிலேட் பண்ணலான்னா காஸ் லாக்கு அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். காஸ் லாவில் நம்ம என்ன எழுதியிருந்தோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Q enclosed by epsilon நாட்னு சொன்னோம். இதில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஆகட்டும், ஒரு சிங்கிள் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை 2 பேரலல் ஷீட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் ஆகட்டும், அந்த இடத்துல நம்ம என்ன பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல நம்ம EDS ரைட், அதாவது EDS cos theta equal to Q enclosed by epsilon நாட்னு சொன்னோம். அந்த இடத்துல இந்த DS is nothing but your ஏரியா. எந்த ஏரியாவை நம்ம சொல்லியிருந்தோம்? ஒரு சிலிண்டருடைய ஏரியா, நம்ம அந்த ஷீட்டில் இருக்கிற அந்த ஏரியா, இல்லை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் இன்சைடு அவுட் சைடு ஆன் த சர்ஃபேஸ் அதனுடைய ஏரியாவை தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். கீப் இன் மைண்ட், இது சார்ஜ் இல்லையா? இந்த இடத்துலையும் நம்ம அதை தான் பேச போகிறோம். இங்கே என்ன பேச போகிறோம் அப்படின்னா we're going to talk about the magnetic field length. கண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த்தை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. ஆம்பியர் சர்க்யூட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன சொல்லுது? மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய லென்த்தை தான் சொல்லுது. அப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த தேர்ட் ஒன். இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் போகுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் போகுதுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த்து இந்த பக்கம் தான் என்னால் மெஷர் பண்ண முடியும், இப்படி மெஷர் பண்ண முடியாது. அதாவது இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து ஓடுறாரு.
அப்போ இவர் ஓடக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நீங்க இப்படி தான் மெஷர் பண்ண முடியும். இப்படி மெஷர் பண்ண முடியாது, இப்படி மெஷர் பண்ண முடியாது, இப்படி மெஷர் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் போகிற டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் தானே. அப்போ நீங்கள் ரைட் சைடில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். லெஃப்ட் மேலே கீழே மெஷர் பண்ண முடியாது. ஸோ அவர் எந்த டைரக்ஷனில் ஓடுறாரோ அந்த டைரக்ஷன். அதனால தான் இங்கே பி டாட் டிஎல் இந்த லென்த் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய லென்த். அதுதான் முக்கியம்ப்பா, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய லென்த். அப்போ இந்த இடத்துல க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி, ஓகே, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் டிஎல் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து சேம் டைரக்ஷன், எப்போவுமே அது சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ தட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 0 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இங்கே பாருங்க, எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய லென்த் எப்படி இருக்கு? சர்க்கிள் தானே. அப்போ சர்க்கிள் சொல்லும் போது தட் இஸ் நத்திங் பட் 2πr டோட்டல் லென்த். அப்போ இது வெறும் டிஎல் அப்படின்றது ஸ்மால். அப்போ எனக்கு டோட்டல் லென்த்னு சொல்லும் போது பி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். அந்த 2πr வந்து கீழே வந்துருச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில், ரைட், ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான். ஒரு ஸ்ட்ரெயிட்டு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான். சார் பயோட் சாவர்ட் லா அப்படின்னா பயோட் சாவர்ட் லாலையும் நமக்கு இதே ஈக்குவேஷன் தான், ரைட். பயோட் சாவர்ட் லாலையும் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு, அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா மியூ நாட் ஐ பை 2πr. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து சர்க்குலர் காயில் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்குலர் காயிலில் கரண்ட் போகும். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது யூ ரிட்டன் அட் த ஆக்சஸ் மியூ நாட் ஐ பை 2r அப்படின்னு, இல்லையா? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் ஆம்பியர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா மியூ நாட் ஐ பை 2πrன்னு வரும். இதே வந்து நீங்கள் பயோட் சாவர்ட்டில் யூஸ் பண்ணால் என்ன ஸ்ட்ரென்த்து மாறிடவா போகுது? ஸ்ட்ரென்த்து மாறாதுல்ல, இல்லையா? ஸோ அதுவுமே வந்து மியூ நாட் ஐ பை 2πr தான். அப்போ எனக்கு பயோட் சாவர்ட்லாம் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சாலும் இல்லை ஆம்பர் சர்க்யூட்டெல்லாம் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாலும் அது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருந்தால் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். அதாவது சிம்பிளாக சொன்னோன்னா 5 2s are 10 தான், 2 5s are 12 மாறிட முடியாது, அதுவும் 10 தான். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ கீப் இன் மைண்ட், பயோட் சாவர்ட் லாவை அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆம்பியர் சர்க்யூட் லாவை அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல, ரைட், இந்த இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய டேர்ம் என்னது? மியூ நாட் ஐ பை 2πr. மியூ நாட் ஐ பை 2πr அப்படின்றது தான் நமக்கு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்குறோம். அந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ சிம்பிளாக இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா we are moving to இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லால இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லால இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இந்த சாலினாய்டு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சாலினாய்டு அப்படின்னு சொல்லும்போது இதில் கரண்ட் அனுப்புகிறோம். பொதுவாக நம்ம ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓய்ஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் கரண்ட் அனுப்புறீங்களா, கரண்ட் அனுப்புனீங்கன்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க போகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் பயோட் சாவர்ட் லாவோ இல்லை ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த சாலினாய்டு வந்து எக்ஸாக்ட்லி, ரைட், எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு என்னுடைய பார் மேக்னெட், எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு பார் மேக்னெட். அப்போ எனக்கு இந்த ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோட் சாவர்ட்லாம் ரெண்டுத்திலையும் பயன்படுத்தினா we are going to get the same equation, ரைட். ஸோ இந்த இடத்துல what we are going to follow அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்த போகிறோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்தி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஃபார் சாலினாய்டு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ சாலினாய்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல சாலினாய்டு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு பார் மேக்னெட், எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு பார் மேக்னெட். ஸோ பார் மேக்னெட்டில் என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு சாலினாய்டில் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார் மேக்னெட்டில் எனக்குடைய டைரக்ஷன் இருக்கும். எப்படி இருக்கும்? இமேஜின் இது வந்து எனக்கு பார் மேக்னெட், இது வந்து நார்த் போல் அண்ட் இது வந்து சவுத் போல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல்லேருந்து வெளியில் வரும். அது வெளியில் வர்ற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சவுத் போல் வழியே உள்ளே போகும். அப்புறம் இந்த இடத்துல சவுத் போல் டு நார்த் போல் தான் எனக்கு டைரக்ஷன் இருக்கும். ஸோ நார்த் போல் எமர்ஜிங் அவுட்வர்ட், சவுத் போலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் உள்ளே போகும்.
இல்லையா? ஸோ இது அவுட்டு, இது இன். அப்போ சாலினாய்டு அப்படின்னு எடுத்தா சாலினாய்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு பென் இருக்குன்னு, அந்த பென்னுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ப்ரிங்கு தான் சிமிலர் டு சாலினாய்டு ஸ்ட்ரக்சர், அப்படி தான் இருக்கும் சாலினாய்டு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கரண்ட் அனுப்ப போகிறீங்க, இந்த பக்கம் கரண்ட் போயிட்டு அப்படியே போயிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்துடும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஐம் ஜஸ்ட் கிவிங் எ ஹிண்ட் டு ரிமெம்பர். கரண்ட் உள்ளே போகிற டைரக்ஷன் வந்து சவுத் போலாக இருக்கும், கரண்ட் வெளியில் வர டைரக்ஷன் வந்து நார்த் போலாக இருக்கும். அது எப்படி சார் சவுத் போல் நார்த் போல்? நீங்கள் வந்து ஹிண்ட் சொல்லிட்டீங்க. கரண்ட் உள்ளே போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகும் சவுத் போல், கரண்ட் வெளியில் வருதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வருது நார்த் போல். பட் ஹவு தே டிஃபைன்ட் திஸ் இஸ் நார்த் அண்ட் திஸ் இஸ் சவுத் அப்படின்னு கேட்டால் பை யூஸிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான். ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தி தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? ரைட் ஹேண்ட் தம் ரூல் பயன்படுத்தி. இப்போ இமேஜின் எனக்கு இதுதான் இந்த கண்டக்டர். இப்போ இந்த கண்டக்டரில் பாருங்கள், இந்த டேர்ன் மேலே வந்து இப்படி மேலே போயிட்டு உள்ள, மேலே போயிட்டு உள்ள. அதாவது இது எப்படி இருக்கும்? இப்போ இதுதான் வந்து ஒரு சும்மா ஒரு நார்மல் வுட்டு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒயரை சுற்றிருக்கீங்க. அந்த ஒயர் எப்படி சுற்றி மேலே போயிட்டு இந்த பக்கம் உள்ளே போயிட்டு இந்த பக்கம் மேலே வந்து இந்த பக்கம் உள்ளே போகுது, இந்த பக்கம் மேலே வருது, இந்த பக்கம் உள்ளே போயிட்டு மேலே வந்து இப்படி உள்ளே போகுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளே போகுது, இந்த பக்கம் வெளியில் வருது. அப்போது இதே ஒரு இந்த பக்கம் வெளியில் வருது. ஸோ வெளியில் வர்றதை நம்ம டாட்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? வெளியில் வர்றதை டாட்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே போகுது. இதான் நான் சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்வேஸ் நம்ம தம்மை இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கிடையாது. விச் மீன் அந்த 4 ஃபிங்கர்ஸ் இண்டிகேட் பண்ணலாம் இல்லை. they both are perpendicular to each other, all the simple make it. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எனக்கு ஒயர் வெளியில் வந்து இந்த பக்கம் ஒயர் உள்ளே போகுது, இந்த பக்கம் ஒயர் கீழே வெளியில் வருது, அப்புறம் உள்ளே போகுது. அப்போ நம்ம சுற்றுறோம்ல நார்மலாக அந்த ஒயர் சுற்றுவோம்ல அந்த மாதிரி. அப்போ இந்த பக்கம் வெளியில் வர ஒயரு அந்த பக்கம் உள்ளே போகுது. அப்போ என்ன ஆகுது? கரண்ட் இந்த பக்கம் அவுட்வேர்டில் தான் இருக்கும், கரண்ட் இந்த பக்கம் இன்வேர்டில் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தி பாருங்களேன். இந்த பக்கம் எப்படி இருக்குது? எனக்கு உள்ளே போகுது, ரைட். இந்த பக்கம் எனக்கு எப்படி இருக்குது? இது வெளியில் வருது. அப்படியே ஜஸ்ட் கீப் அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய தம் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும், ரைட், இஃப் யூ கன்சிடர் திஸ், உங்களுடைய தம் இந்த டைரக்ஷன் இருக்குது. இந்த பக்கம் வச்சுன்னா இப்போ தம் இந்த டைரக்ஷன், அப்போ எல்லாமே தம் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ எனக்கு இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். அப்போ திஸ் வில் பி ஆர் சவுத் போல், திஸ் வில் பி ஆர் நார்த் போல். ஓகேவா? அதே தான் நமக்கு இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லியிருப்பாங்க, எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ரைட்டா? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே டாட்டில் இருக்கும், கீழே கிளாஸில் இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். மேலே இந்த பக்கம் டாட், அப்போ உங்களுடைய 4 ஃபிங்கர் இப்படி இருக்கும், உங்களுடைய தம் இப்படி இருக்கும். இதை நீங்கள் இப்படி தான் கர்ல் பண்ண முடியும். அப்போ இது அவுட்வேர்டு, இந்த பக்கம் உள்ளே போகுது. அப்போ உங்களுடைய தம் எல்லாம் இந்த பக்கம் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ திஸ் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்போ திஸ் வில் பி சவுத் போல் அண்ட் திஸ் வில் பி நார்த் போல். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மேலே கிராஸு கீழே டாட்டு, அப்போ இந்த பக்கம் சவுத் போல் அண்ட் இந்த பக்கம் நார்த் போல். ஹோப் ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? அப்போ இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு சாலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிட்ட பிறகு அவங்க என்ன இன்னொன்று கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு சாலினாய்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார் மேக்னெட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் எந்த மாதிரி இருக்கோ ரெண்டுமே சேமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்குது. பார் மேக்னெட்டில் இங்கே பாருங்கள், இன்சைடு த பார் மேக்னெட் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம். அதே தான் சாலினாய்டுக்குள்ளேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம்னு சொல்கிறாங்க. ரைட்? சாலினாய்ட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. ரைட்? இட் இஸ் யூனிஃபார்ம். ஸோ ஒரே மாதிரி ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படின்னு சொல்லியாச்சு. நார்த் போல்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் போகிறோம், சவுத் போல்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே வரும். திஸ் இட் வெரி கிளியர். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு சாலினாய்டு இருக்குது. இந்த சாலினாய்டில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஆம்பர் சர்க்கியூட்டல் லா பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சின்ன ஏரியாவை, ஒரு சின்ன லூப்பை நான் சூஸ் பண்ண போகிறேன். அந்த லூப்பில் இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு சொல்லிட்டேன். அப்போ ஏபி சிடி பிசி சிடி டிஏ அப்படின்னு என்னுடைய டைரக்ஷனையும் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரண்ட் வந்து இந்த பக்கம் உள்ளே போயிட்டு இந்த பக்கம் வெளியில் வருது அப்படின்னா எனக்கு தெரியும் இப்படி தான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ விச் மீன் திஸ் வில் பி யுவர் சவுத் போல், திஸ் வில் பி யுவர் நார்த் போல். ஏன்னா கரண்ட் வெளியில் வருது, இந்த பக்கம் கரண்ட் உள்ளே போகுது. ஸோ சவுத் அண்ட் நார்த் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆம்பியர் சர்க்கியூட்டல் லாவை பயன்படுத்த போகிறேன். ஆம்பியர் என்ன சொல்கிறார் அழகாக? பி டிஎல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 0 டிகிரி வந்தால் தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும். ரைட்? என்னுடைய மேக்ஸிமம் 0 டிகிரி தான். அப்போ எனக்கு 90 டிகிரி 0 ஆகிடும். அப்போ காஸ் 90 0 தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அப்படின்ற லென்த்து இங்கே இருக்குது,
என்னுடைய பி அப்படின்றது இந்த எல்லோ கலர். இப்போ இந்த எல்லோ கலர் இந்த ரெட் கலர் ஏபி டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 0 டிகிரியில் இருக்குது. ஏன்னா எனக்கு லென்த்து அதுதான் ஏபி, மேக்னெட்டிக் ஃபீல்டு சவுத் டு நார்த், அதுவும் அதே டைரக்ஷனில் இருக்குது, சேம் டைரக்ஷன். ஸோ தட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 0 டிகிரி. இப்போ இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்வியஸ்லி சவுத் டு நார்த் தான், பட் டைரக்ஷன் பாருங்களேன் பிசி விச் இஸ் 90 டிகிரி. அதே தான் டிஏவும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அண்ட் 180 டிகிரியை தாண்டி இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை. அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆயிடுச்சு, 0ன்னு மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, காஸ் 90லையும் எனக்கு இருக்காது, இந்த 90லையும் இருக்காது, இந்த இடத்துலையும் இருக்காது. அப்போ எனக்கு 0 டிகிரியில் மட்டும்தான் இருக்க போகுது. ரைட், 0 டிகிரியில் மட்டும்தான் எனக்கு இருக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல we are going to pinpoint. அதை தான் we are going to pinpoint. இப்போ பாருங்கள் என்னுடைய b, ரைட். அப்போ என்னுடைய இன்டகிரேஷன் ஆஃப் dl which is equal to mu naught I enclosed. அப்போ இந்த dl என்னது, எனக்கு இந்த AB. அப்போ எனக்கு டோட்டல் லென்த் என்னவா இருக்க முடியும், இதுதான் டோட்டல் லென்த்தாக இருக்க முடியும், which is your capital L. அப்போ b which is equal to capital L mu naught I enclosed. இப்போ நீங்கள் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சாலினாய்டு அப்படின்னு சொல்லும்போது இட் ஹாஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நமக்கு டயக்ராமை பார்த்தாவே தெரியுது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. அப்போ என்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N L அப்படின்னு சொல்கிறேன், அதாவது ஸ்மால் n L அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஸ்மால் n அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு இது இந்த எல்லோ கலர், அதாவது இதுதான் எனக்கு கேபிட்டல் N கண்ணா, இதுதான் எனக்கு கேபிட்டல் N. இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன லூப் பாருங்கள், இந்த ஷேடட் பார்ட் பாருங்கள், இந்த ஷேடட் பார்ட் ஐ மேட் ஹியர், ரைட். இந்த சின்ன லென்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் இந்த ஸ்மால் n. நல்லா கவனிக்கணும், இந்த சின்ன லென்த், அதாவது இந்த லென்த்தில், அந்த லென்த்தில் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் இது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணாதான் எனக்கு கேபிட்டல் என் வந்து கிடைக்கும். அதுதான் இங்கே கேபிட்டல் என் ஈக்குவல் டு ஸ்மால் என் எல். ஓகே, இந்த என் அப்படின்றது கேபிட்டல் என் பை எல், அவ்வளோதான் ஒன்று. இந்த எல் இங்கே இருந்துருச்சு. அப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன சாலினாய்டு அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் என் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ பிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட், கேபிட்டல் என்ன ஸ்மால் என் எல்லுன்னு சொல்லலாம், எல்லும் எல்லும் கேன்சல் ஆகுது. ஸோ பி விச் இஸ் நத்திங் பட் மியூ நாட் என் ஐ. ஸோ இதுதான் எனக்கு சாலினாய்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் என்ஐ அப்படின்றது. ரொம்ப முக்கியமான 3 மார்க்குமா, ரொம்ப முக்கியமான 3 மார்க். இந்த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் சொல்லும்போது இந்த டயக்ராமுக்கு நமக்கு 1/2 மார்க்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு 1/2 மார்க்கும் கொடுக்குறாங்க. மிச்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது மட்டுமே போதும் தான், ரைட். அதில் வந்து அந்த இன்டெக்ரல், ரைட், அந்த இன்டெக்ரல் வந்து இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் த கரண்ட் பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ். பக்காவாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும். ஓகே, அந்த ஆம்பியர் சர்க்யூட்டில் ஸ்டேட்ஸ் த திஸ் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு 1 மார்க். அப்போ 2 மார்க் முடிஞ்சது. அப்போ இதோடு கம்பைண்டாக சாலினாய்டு நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நமக்கு பக்கா 2 மார்க் டெஃபினேஷன். அடுத்து இந்த சாலினாய்டில் நமக்கு வந்து டயக்ராமை மட்டும் தயவு செஞ்சு ஒழுங்காக எழுதணும். ஏடா நிறைய பேர் டயக்ராம் இப்படி வரைஞ்சிடுறாங்க, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்படி வரைஞ்சிடுறாங்க, இது சாலினாய்டு மாதிரியா இருக்கு. வி ஸ்ட்ரைக், வி டோன்ட் கிவ் மார்க். ஸோ மேக் இட் வெரி கிளியர். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டயக்ராம் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இட், பிகாஸ் உங்களுக்கு தெரியாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிபிஎஸ்சியில் டயக்ராமுக்கு மட்டுமே 12லேருந்து 15 மார்க் வரும். ஃபார் ஷுர் 10 மார்க் ஃபார் ஷுர், அதில் டவுட்டே கிடையாது. 10 மார்க் கண்டிப்பாக டயக்ராமுக்கு மட்டுமே வரும். அது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் சேர்த்து டயக்ராமுக்கு மட்டும். அப்போது சி ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஓகே, ஸோ இது வந்து சாலினாய்டு நமக்கு டயக்ராமுக்கு இது 1 மார்க்கு கொடுக்குறாங்க. இந்த ஆம்பியர் சர்க்யூட்டில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு 1/2 மார்க். இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறீங்க, அதுக்கு 1/2 மார்க். இடையில எழுதக்கூடிய அந்த ஈக்குவேஷனுக்கு 1/2 and 1/2 முடிஞ்சு போச்சு, ரைட்டா. ஸோ இது வந்து நம்ம சாலினாய்டில் நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம். அதில் குறிப்பாக அந்த கண்டிஷன் 90 கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ரைட். அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் யூ மஸ்ட் மென்ஷன் தட் இட் இஸ் யூஸ்டு பை யூசிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல். இதெல்லாம் ஒரு கிரெடிட், ரைட். இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் தட் மச் டைம். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மொத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதுறதுக்கு இதை நீங்கள் ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு போயிடலாம். they'll get full mark, they'll give full mark for sure, no doubt in that. full mark கண்டிப்பாக வந்துடும்.
சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current and the ampere. இது கம்ப்ளீட் 5 மார்க்குமா, கம்ப்ளீட் 5 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 மார்க் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2 பக்கத்துக்கு இருக்கும். இதில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு பக்கா கிளியராக நான் சொல்லிடுறேன். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மொத்த இதையும் நீங்கள் எழுதணுமா அவசியமே கிடையாது. பாருங்கள், ஐ மேக் இட் ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். இப்போ பாருங்கள், என்கிட்ட வந்து இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டரில் கரண்ட் போகுது. நமக்கு தெளிவாக தெரிஞ்சது என்ன, கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தப்போம். அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள், ரைட் ஹேண்ட் தம் ரூல் எடுத்திங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் கரண்ட் வெளியில் வரும், விச் மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வரும், இந்த பக்கம் உள்ளே போகும். அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக உள்ளே தான் போயிட்டு இருக்கும். கிராஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த பக்கம் திடீர்னு டாட்டா வராது, இந்த பக்கம் ஃபுல்லாக டாட்டு தான் இல்லையா? அதே மாதிரி நான் இன்னொரு கண்டக்டர் இங்கே பிளேஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிக்கணும் கான்செப்டை. இப்போ இந்த இடத்துல எனக்கு கரண்ட் இந்த மாதிரி போகுது. இப்போ இதில் போகும்போது ஆப்வியஸ்லி இந்த பக்கம் ஃபுல்லாக டாட்டு தான் வரும், அதில் சந்தேகம் இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக கிராஸ் தான் வரப்போகுது. இப்போ நமக்கு வந்து இந்த ஒயிட் கலர் டாட் வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ வி வில் நெக்லெக்ட் இன் த சென்ஸ் நமக்கு அது யூஸ் இல்லைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ரெட் கலரில் கிராஸும் யூஸ் இல்லை. வாட் வி ஆர் ட்ரைங் டு கன்க்ளூட் அப்படின்னா, எனக்கு இந்த ஒயிட் கலரில் போகக்கூடிய கரண்ட்னால ஒயிட் கலரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஒயிட் கலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கண்டக்டரை அஃபெக்ட் பண்ணுது. சிம்பிள், நல்லா கவனிங்க. ஐ வில் ரிப்பீட். ஒயிட் கலரில் கரண்ட் போகுது, அதனால ஒயிட் கலரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஒயிட் கலரில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ரெட் கலர் கண்டக்டரை அஃபெக்ட் பண்ணுது. சிம்பிள். அதே மாதிரி ரெட் கலரில் கரண்ட் போகுது, ரெட் கலரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த ரெட் கலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒயிட் கலர் கண்டக்டரை அஃபெக்ட் பண்ணுது. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்போ ஒயிட்டுனால ரெட்டு அஃபெக்ட் ஆகுது, ரெட்டுனால ஒயிட்டு அஃபெக்ட் ஆகுது. நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு ஒரு கரண்ட் இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும் நான் சொல்லவே அவசியம் இல்லை. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு அங்கே ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸை பில் சைன் தீட்டான்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி அது 90 டிகிரி தான். ஸோ வி வில் ரைட் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு பில் சைன் பில். ஓகேவா? இப்போது இந்த பி அப்படின்றது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஐ அப்படின்றது என்ன, கரண்ட். லென்த் ஆஃப் த கண்டக்டர். இப்போ நான் வந்து 1 2 அப்படின்னு எடுக்கிறேன். அதாவது ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 1. இப்போ இமேஜின் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கண்டக்டர், திஸ் இஸ் யுவர் செகண்ட் கண்டக்டர். நல்லா பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 1. எதில், 1வது கண்டக்டரில் ஃபோர்ஸ் இருக்குது டியூ டு 2. அப்போ 2வது கண்டக்டரில் வரக்கூடியது தான் ஃபர்ஸ்ட்டில் எஃபெக்ட் ஆகுது. அப்போ 2வது கண்டக்டரில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இந்த ரெட் கலர். அது என்னது பாருங்கள், ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் 1 2 B2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபஸ்ட்டு கண்டக்டரில் போகிற கரண்டில் அஃபெக்ட் ஆகுது எல். அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி F21 பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன் 2. எது, ஃபோர்ஸ் ஆன் 2 செகண்ட் கண்டக்டர் யாரில் இருந்து வர்றது, 1ல் இருந்து வர்றது. அப்போ பாருங்கன்னா என்னுடைய BIL அதே தான். அப்போ B என்னது, ஃபஸ்ட்டு கண்டக்டரில் போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அது என்ன, B1. எதில் அஃபெக்ட் ஆகுது, 2வதுல அஃபெக்ட் ஆகுது, அது I2. அண்ட் தென் லென்த் வந்து L. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், we also know very clearly we know that B1 அப்படின்றது என்ன, இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் கரண்ட் போகுது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆம்பி சர்க்யூட்டில் μ0I/2πr. ரைட்டா? அப்போ என்னுடைய B2 எப்படி இருக்க முடியும், B2 என்னது, μ0I/2πr. அப்போது செகண்ட் கண்டக்டரில் தான் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ செகண்ட் கண்டக்டரில் தானே கரண்ட் போகுது. இது ஃபஸ்ட்டு கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்டர் தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்க பாருங்களேன். இந்த B1 என்னது, μ0I/2πr I2L. இந்த இடத்துல B2 அப்ளை பண்ணுங்க, μ0I/2πr I1L. பாருங்களேன், ரெண்டுமே சேம் தான், there is no change. அப்போ what we can say, F21 equal to F12, which is பாருங்க, என்னுடைய B ஆப்வியஸ்லி எல்லாமே சேம் தானே. இப்போ என்னுடைய ஃபோர்ஸ் என்ன சொல்கிறேன், என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். டோட்டல் இல்லை, தே போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தான். அப்போ μ0I1I2L/2πr முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. பாருங்கள், நீங்கள் இதை இவ்வளோ பெருசாக நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் என்ன எழுதணுன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து யூ ஷுட் பி வெரி கிளியர்.
வெரி கிளியர் அபவுட் இட். ரைட்? அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல பாருங்க, நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கரண்ட் சேம் டைரக்ஷன் இல்லை கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருப்பான். மோஸ்ட்லி சேம் டைரக்ஷன் தான் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்காது. சப்போஸ் சேம் டைரக்ஷன் கரண்ட், நல்லா கேள்வியை வந்து இது ஒரு 3-4 லைனில் இருக்கும் அந்த கேள்வி. ஸோ சேம் டைரக்ஷன் கரண்ட் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த ரெண்டு கண்டக்டரும் அட்ராக்ஷன், ரைட்? அட்ராக்ஷன் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர், ரைட்டா? அட்ராக்ட் ஈச் அதர். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அந்த கண்டக்டரில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருந்ததுன்னா ரிப்பல்ஷன். ரிப்பல் ஈச் அதர், அதாவது ஒரு கண்டக்டரில் மேலேயும் இன்னொரு கண்டக்டரில் கீழேயும் கரண்ட் போச்சு அப்படின்னா தே ரிப்பல் ஈச் அதர், தே ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா? அடுத்து நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுத போகிறீங்களா, F12க்கு F21க்கு தனித்தனியாக எழுதணும். செப்பரேட்டாக எழுதிட்டு அது ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு சொல்ல போகிறீங்க. μ0 I1 I2 L by 2πr. இதை நீங்கள் சொல்லிடுவீங்க. கரெக்டா? இந்த இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா going to relate with Newton third law because equal and opposite force law, right? Equal and opposite force. Make sure that you are mentioning this, right? Equal and opposite. Correct தானே? ஸோ இது அப்போ என்னுடைய ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் சொல்லியாச்சு. இதுக்கு மட்டுமே நமக்கு 3 மார்க்கு. என்னது 3 மார்க்கா? ஆமாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு, ரைட்டா? ஸோ டயக்ராம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க் கொடுக்குறாங்க. டயக்ராமுக்கு 1 மார்க். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? நமக்கு வந்து சேம் டைரக்ஷன் கரண்ட்டு இல்லை டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எதுனா ஒன்று தான். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, சார் எனக்கு வந்து கரண்ட்டு வந்து சேம் டைரக்ஷன் சொல்கிறாங்களா இல்லை டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் சொல்கிறாங்களா, எனக்கு கேள்வியே புரியலையே சார் அப்படின்னா ரெண்டுத்தையும் எழுதிருங்க. இல்லை சார் எனக்கு ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட், எனக்கு வந்து சேம் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு கேள்வியில் பார்த்தாவே தெரியுது சார். அப்போ ரைட் திஸ் அலோன். சார் எனக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் தான் சார் கொடுத்துருக்காங்க, வெரி ஸ்ட்ராங் இன் தட், ரைட் திஸ் அலோன். அதாவது திஸ் அலோன் இந்த ஸ்டேட்மெண்ட் மொத்தமாக இது எழுதுங்க. சேம் டைரக்ஷன் கரண்ட் அட்ராக்ஷன், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் கரண்ட் ரிப்பல்ஷன். இஃப் யூ ஆர் வெரி கிளியர் அது சேம் டைரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுனா ஒன்று மட்டும் எழுதுங்க. இது எழுதுறதுக்கு மட்டுமே 1 மார்க்கு கொடுக்குறாங்க. எஸ், நீ ரிப்பல்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தாவே 1 மார்க், அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டை பார்த்தாவே 1 மார்க், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்கல்ல, இதுக்கு 1/2 மார்க். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி சொல்லியிருப்பீங்கல்ல, அதுக்கு ஒரு 1/2 மார்க். 3 மார்க் வந்தாச்சு. இதெல்லாம் மேண்டேட்டரி எழுதணும், இதில் ஆட்-ஆன்ஸ் இதெல்லாம் மேண்டேட்டரி இது இருக்கணும். ஓகேவா? அப்போ யூ ஹேவ் டு சே தட் F12 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21. எது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது, ரைட்டா? சம்டைம்ஸ் நமக்கு இதுக்கு 1/2 மார்க் கொடுக்கலாம், அதனால தான் சொல்கிறேன். அதை நீங்கள் மேண்டேட்டரியாக எழுதிக்கோங்க. 3 மார்க் முடிஞ்சதுமா, 3 மார்க் முடிஞ்சது சார். அப்போ இது 5 மார்க் கேள்வின்னு சொன்னீங்களே, மிச்சம் இருக்கிற அந்த 2 மார்க் எங்கே? அது இன்னும் ஈஸியான ஆன்சர். நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கீங்களே, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த F12 ஈக்குவல் டு F21 ஈக்குவல் டு μ0 I1 I2 L by 2πr அப்படி எழுதிருக்கீங்களா, இதிலிருந்து வர்றது தான் அந்த ஆன்சர். என்ன சொல்ல போகிறீங்கன்னா, என்னுடைய I1 என்னுடைய I2 1 ஆம்பியர், என்னுடைய லென்த் ஆஃப் த கண்டக்டர் 1 மீட்டர். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்களேன். என்னுடைய F இஸ் நத்திங் பட் μ0 2π, ரைட்? μ0 2π, இது டிஸ்டன்ஸ், இது இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர் R. ஓகே, 2π Lன்னு இருக்கு. கரெக்டாக? இதான் எனக்கு வந்து இருக்க போகுது. இது ஆர்ன்றது இந்த 2 கண்டக்டருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அது 1 மீட்டர். ஓகே, 2 கண்டக்டருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எது? இந்த டிஸ்டன்ஸ். இது இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டரும் இந்த லென்த்தும் 1 மீட்டர் இருந்தால் எனக்கு ஈக்குவேஷன் இப்படி மாறும். அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் L கீழே வந்துடுது. நல்லா பாருங்கள், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் இதுதான் F by L which is equal to μ0 by 2π. என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணிட்டேன்னா இது என்னது? μ0 by 4πன்னு வந்துருச்சா? அது என்னது? 10⁻⁷. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × 10⁻⁷ ஃபோர்ஸ் பர் லென்த்து. அப்போ ஃபோர்ஸ்ன்றது நியூட்டன், பர் லென்த்து அப்போது பை எம். அவ்வளவுதான், நியூட்டன் பர் மீட்டர். இதுக்கு 2 மார்க்கு கொடுக்குறாங்க. எஸ், யூ ஹேவ் டு ரைட் தட். அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த 1 ஆம்பியர், இது வந்து 1 ஆம்பியர்.
இது எப்போவுமே இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. 2 ஆன்சர் சேர்த்து தான் நமக்கு வந்து கேட்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த 2 கரண்ட் கேரிங் கண்டக்டரில் when 1 ஆம்பியர் கரண்ட் வந்து I1 and I2க்கு போகும்போது என்னுடைய லென்த் வந்து 1 மீட்டர் அப்படின்னு இருந்தால் என்னுடைய ஈக்குவேஷன் இது மொத்தமாக அப்படியே இதை எழுதுனீங்கன்னா they will give 2 mark. கண்ணை மூடிட்டு they will give, no need to hesitate. அந்த மாதிரி தான் இருக்கும். டைரக்ட் ஹிட், இதெல்லாம் டைரக்ட் ஹிட். இது மட்டும் எழுதிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 5 மார்க்கு கொடுத்தே ஆகணும். அவங்க நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. ஐயோ டெக்ஸ்ட் புக்கில் வந்து இவ்வளோ தியரி இருக்குது, அந்த தியரியெல்லாம் எழுதலையே, மார்க் ரெடியூஸ் பண்ணிடலாமா? யாராலும் யோசிக்க முடியாது, யாராலும் யோசிக்க முடியாது. இதுதான் ஆன்சர். இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க. அப்போ எனக்கு என்ன, அது கரண்ட் சேம் டைரக்ஷன் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் இப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அதை நீங்கள் இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். நம்ம புக்கில் சேம் டைரக்ஷனை தாண்டி, சாரி கொஷின் பேப்பரில் சேம் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனை தாண்டி parallel current, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த வேர்டு இருக்கும், ஸ்லாண்டிங்கில் இருக்கும் பாருங்க, இட்டாலிக் ஃபார்மெட்டில் இருக்கும். parallel current attraction, anti-parallel currents repel each other. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கு 5 மார்க்கு, ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு 5 மார்க்கு பார்ட் இது. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் we are moving to torque on current loop magnetic dipole. இது இன்னொரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஜஸ்ட் இமேஜின், உங்கள் முன்னாடி வந்து ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேபிள் ரைட், அந்த டேபிள் இருக்குது, நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு டேபிள். அந்த டேபிளுக்கு மேலே ஒரு புக்கை நீங்கள் வச்சுட்டீங்க. அந்த புக்கு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இந்த புக்கு இப்படி தான் இருக்கும் இல்லையா? அந்த புக்கு இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் அனுப்ப போகிறேன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த கண்டக்டருக்குள்ளே பெருசாக படாது இல்லையா? ஆனால் அந்த புக்கு நீங்கள் இப்படி டாப் வியூலேருந்து பாருங்களேன், டாப் வியூலேருந்து இதுதான் அந்த புக்கு, மேலேருந்து பார்க்குறீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு இப்படி போகுது. நல்லா கவனிக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. இது வந்து டாப் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, ஓகேவா? ஃப்ரண்ட் பாயிண்ட்டு, இது டாப் பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இதை ரெக்டாங்குலர் லூப்பாக அசியூம் பண்ணுங்கள். ரெக்டாங்குலர் லூப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் கரண்ட் போகுது. இந்த டைரக்ஷனில் இப்போ நான் கரண்ட்டை வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த டைரக்ஷன் எனக்கு கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள், எனக்கு இந்த சைடும் இந்த சைடும், இந்த 2 சைடும் எனக்கு கரண்ட் போகுது. கரண்ட் எப்படி போகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரில் இருக்குது. கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரில் இருக்குது. ரைட், அதில் எதுவும் டவுட் இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த கரண்ட் டைரக்ஷனும் 0 டிகிரியில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் டைரக்ஷனும் 180 டிகிரியில் இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸு பில் சைன் தீட்டான்னு சொன்னோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் 0 டிகிரி 180 டிகிரி, சைன் 0 டிகிரி 0, சைன் 180 டிகிரியும் 0 தான். அப்போ எனக்கு இந்த பார்ட்டு மட்டும் 90 டிகிரியில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மட்டும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், சாரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அது என்னது? பில், அவ்வளோதான். ஏன்னா சைன் தீட்டா தான் 90 டிகிரி ஆகிடுச்சுல்ல. அப்போ எனக்கு இந்த இடத்துலையும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த இடத்துலையும் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ அதே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது அந்த சைடை நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், எனக்கு இந்த இடத்துல கரண்ட் உள்ளே போகுது, இந்த பக்கம் எனக்கு கரண்ட்டு வெளியில் வருது. ரைட்டா? இப்போ இந்த டயக்ராம் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். கரண்ட்டு மேலே போகுது, ரைட், கரண்ட்டு மேலே போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் போகுது. அப்போது அப்ளை யோர் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்துங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் எப்படி போகுது? மேலே போகுது. அப்போ உங்களுடைய மிடில் ஃபிங்கர் மேலே இருக்கணும், உங்களுடைய இது எங்கே போகுது? எது? உங்களுடைய 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், இந்த பக்கம் 4 ஃபிங்கர். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தம் வந்து உள்ளே போகும் இன்சைடு. இப்போ இந்த டைரக்ஷனில் பாருங்களேன், பிகாஸ் இது மட்டும் தான் எனக்கு, அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், பட் எனக்கு கரண்ட் வந்து அவுட்வேர்ட் வெளியில். அப்போ டவுன் இல்லையா? இந்த டயக்ராம் படி டவுனு. அப்போ எப்படி இருக்குது? எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே தான், பட் என்னுடைய தம் டவுனில் இருக்குது.
அப்போ உங்களுடைய என்னுடைய மிடில் ஃபிங்கர் டவுனில் இருக்குது, உங்களுடைய தம் வந்து அவுட்வேர்டில் இருக்கும், வெளியில் வரும். இந்த பக்கம் உள்ளே போகுது, இந்த பக்கம் வெளியில் வருது. கரெக்டாக? இந்த பக்கம் உள்ளே, இந்த பக்கம் வெளியில். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது எப்படி ரொட்டேட் ஆகும்னா இப்படி ஆன்டி கிளாக்வைஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேஷன் ஆகும். சார் எனக்கு வந்து இது கொஞ்சம் இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு யூ கேன் ஆல்சோ கன்சிடர் இன் another way, ரைட்? எப்படி? எனக்கு இந்த இடத்துல கன்சிடர் திஸ் ஒன், எனக்கு கரண்ட்டு மேலே போகுது. ஓகே, கரண்ட்டு மேலே போகுது. அதே தான் இந்த இடத்துல கரண்ட் எனக்கு கீழே வருது. இப்போ நான் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சே இன் another way, ரைட்? எப்படின்னு பாருங்களேன். இப்போது எனக்கு இந்த இடத்துல ஐம் drawing here. ஓகே, கரண்ட்டு இப்படி உள்ளே தானே போகுது, இன்னு. இந்த பக்கம் கரண்ட்டு அவுட்டு. ஓகே, நம்ம அதில் மேலே கீழே நம்ம பேசணும், அதே டயக்ராம் தான். பட் எனக்கு இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா இதில் கரண்ட் உள்ளே போகுது, இன்சைடு. இது வெளியில் வருது, அப்போ கரண்ட் இந்த பக்கம் அவுட் சைடு. நல்லா பாருங்கள். அப்போ கரண்ட் இன் அண்ட் அவுட்டுன்னு நமக்கு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதே இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்களேன். உங்களுடைய 4 ஃபிங்கரை லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் பின் பாயிண்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் யாருன்னா ஒருத்தர் தான், அவர் எப்படி பின் பாயிண்ட் பண்ணுவீங்க அப்படி. இப்போ எனக்கு இதில் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இன். அப்போ உங்களுடைய மிடில் ஃபிங்கர் ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி வைங்க. உங்களுடைய மிடில் ஃபிங்கரை ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி வைங்க. உங்களுடைய மிடில் ஃபிங்கர் ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி வைக்க போகிறீங்க. உங்களுடைய 4 ஃபிங்கரை ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் பண்ணி வைக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம் எப்படி இருக்கும்? டவுன்வர்டில் இருக்கும். உங்களுடைய தம்மு டவுன்வர்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், அதே ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபேஸ் பண்ணி இருக்கும் உங்களுடைய 4 ஃபிங்கர். உங்களுடைய மிடில் ஃபிங்கர் பாருங்கள். இப்போ கரண்ட் எப்படி இருக்குது? அவுட்வேர்டில் வருது, வெளியில் வருது, கரண்ட் வெளியில் வருது. அப்போ உங்களுடைய தம் இப்படி இருக்குது. இது உங்களுடைய தம் டைரக்ஷன் இல்லையா? அப்போ இது எப்படி சொல்லலாம்? இது எனக்கு அந்த கண்டக்டர், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எனக்கு இருக்கா? இப்போ நீங்கள் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இது எனக்கு ஆக்சிஸ் பாயிண்ட்டாக இருக்கும், இது ரொட்டேட் ஆகும். அப்போ என்னுடைய டோட்டல் லென்த் நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன்னு சொல்லிட்டேன்னா இது வந்து a/2, இது வந்து a/2, இது a. அப்போது இந்த இதுதான் பர்பண்டிகுலர். அப்போது இந்த ஃபோர்ஸ் என்ன சொன்னோம்? பில்லுன்னு சொன்னோம். இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன சொன்னோம்? பில்லுன்னு சொன்னோம், பில்லு, ரைட்டா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர். அப்போ இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஃபோர்ஸ், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஃபோர்ஸ். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கே டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ டார்க் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே. அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் என்ன? பில்லு. டிஸ்டன்ஸ் என்ன? a/2. இது என்னுடைய டார்க் 1, அதாவது இந்த சைடு. அப்போ இந்த சைடு எடுத்திங்கன்னா அதனுடைய டார்க் 2 இருக்கும், அதுவும் பில்லு a/2 தான் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன், யூ கெட் த டோட்டல். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் BIL a/2ன்னு வரும். இந்த 2 இந்த 2 போயிடும். இந்த லென்த் இன்ட்டு பிரெத், ஆப்வியஸ்லி எனக்கு இது லென்த் இல்லை, லென்த் அண்ட் பிரெத் என்னது? ஏரியா. அப்போ என்னுடைய டோட்டல் டார்க் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில், ரைட்? பில்லு அது என்னது? லென்த் அண்ட் பிரெத் இஸ் ஏரியா. அப்போ BIA. இந்த IAன்றதை மேக்னெட்டிக் மூமெண்ட் சொல்லுவோம், BM. ஓகேவா? BM நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, BM. இது நமக்கு வந்து ஹாரிசாண்டல் கண்டிஷன். ஓகேவா? இது நமக்கு ஹாரிசாண்டல் கண்டிஷன் இருந்தால், ஹாரிசாண்டல் கண்டிஷன் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா. ஆனால் எனக்கு எப்போவுமே அப்படி ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சம்டைம்ஸ் எனக்கு இன்க்ளைண்டாக கூட இருக்கலாம், இப்படி இருக்கிற அந்த புக்கு எப்போவுமே இப்படி தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இப்படி தான் வந்து நிற்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சம்டைம்ஸ் வந்து எனக்கு வேறு டைரெக்ஷனில் இருக்கலாம். இமேஜின் எனக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிது, இந்த மாதிரி. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுனா மாற்றம் இருக்கா சார்? மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவும் போல் லெஃப்ட் டு ரைட்டு தான், அதில் சந்தேகமே கிடையாது, லெஃப்ட் டு ரைட்டு தான். இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப்புடைய ஏரியா வெக்டரை நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஏரியா வெக்டர்னா என்னது? பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், ஏரியா வெக்டர். இது ஏரியா வெக்டர். எனக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இது
தீட்டா அப்படின்னா இது என்னவா இருக்க முடியும் 90 மைனஸ் தீட்டா, ஏன்னா இது 90 இல்லை, அப்போ இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு இந்த இடத்துல எனக்கு அதே மாதிரி தான் ஃபோர்ஸ் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், இது வந்து எனக்கு அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் எனக்கு இந்த இன்க்ளைன்டு இந்த ஃப்ரண்ட் பேக்கு யூஸே இல்லை. எனக்கு இந்த சைடும் இந்த சைடு மட்டும்தான். அந்த சைடு நீங்கள் எப்படி வச்சாலும் அது பர்பண்டிகுலர் தான் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. அப்போ எனக்கு இந்த டைரக்ஷனில் எனக்கு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி இதுவாக தான் இருக்க முடியும், ஏன்னா இதுதான் எனக்கு இந்த ஃபோர்ஸுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் ரைட், இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில், அப்போ இதுவும் எனக்கு 90 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்க முடியும், அதுலேயும் டவுட்டு கிடையாது இல்லையா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், என்னுடைய டார்க் அப்படின்றது என்ன சொன்னேன், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் என்னது, என்னுடைய ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் பில் சைன் தீட்டா. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த சைன் தீட்டான்றது என்ன இருக்குது, இங்கே 90 மைனஸ் தீட்டா வருது. நல்லா பாருங்கள், 90 மைனஸ் தீட்டா ரைட். இங்கே ஐ கேனாட் கோ வித் தட், சாரி அது வந்து ஃபோர்ஸ் இல்லையா, அது வந்து எனக்கு ஃபோர்ஸ். எனக்கு ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் அந்த சைன், இந்த நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இது அது எனக்கு எப்போவுமே 90 டிகிரி தான். அப்போ திஸ் இஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஹாரிசாண்டல் இந்த ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஃபார் திஸ் பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் பில், இது எனக்கு வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இஃப் ஐ கோ வித் த சைன் தீட்டா, சைன் என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். ஆப்போசிட் என்ன, இது எனக்கு ஃபோர்ஸ்ன்னு தெரியும் இது, ஆனால் ஹைபாட்டனஸ் எனக்கு தெரியுமா, தெரியாது. யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹைபாட்டனஸ், ஏன்னா எனக்கு ஆப்போசிட்டு இட் இஸ் நாட்ல, எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு இந்த இடத்துல நீங்கள் ரைட் ஹேண்டை பயன்படுத்தியும் ரைட் ஹேண்ட், அதாவது அந்த பித்தாகரஸ் நம்ம பயன்படுத்தியும் யூ கேனாட் ஃபைண்ட் ரைட்டா. அப்போது இங்கே என்ன பண்ண போகிறேன், விச் மீன் அந்த ஆப்போசிட் ஸ்கொயர் ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் அப்படி சொல்கிறேன், அதை பயன்படுத்தியும் பண்ண முடியாது. பட் ஆனால் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால I can go with the other format. இங்கே பாருங்க, எனக்கு சைன் அப்படின்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். ஆப்போசிட் இதுதான் ஆங்கிள், ஆப்போசிட் இவர், ஹைபாட்டனஸ் இவர் எனக்கு a/2ன்னு தெரியும். ஆனால் எனக்கு என்ன வேணும், இதுதான் வேணும், அட்ஜசன்ட் தான் வேணும். அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் காஸ் ஐ எம் கோயிங் வித் காஸ் தீட்டா. சைன் பதிலாக காஸ் போகிறேன். சைன் என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ், அட்ஜசன்ட் ரைட், அட்ஜசன்ட் தான் எனக்கு வேணும். அப்போ அட்ஜசன்ட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அந்த காஸ் என்னது மாதிரிங்க 90 மைனஸ் தீட்டா, சைன் தீட்டா கரெக்டாக. காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, சைன் தீட்டா. அண்ட் தென் ஹைபாட்டனஸ் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் விச் இஸ் a/2. அப்போ இதுதான் என்னுடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் என்னது, அது பில்லு தான். என்னுடைய டிஸ்டன்ஸ் என்னது, a/2 சைன் தீட்டா. இதுதான் என்னுடைய டார்க் ஒன். அப்போ டார்க் 2 என்னவா இருக்க முடியும், அதுவும் அதே தானே, அதே a/2 சைன் தீட்டா. இது ஒரு தடவை ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு தடவை ரெக்கார்டு பாருங்கள், வில் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ், அப்போ விச் மீன் என்னுடைய டார்க். அப்போ என்னுடைய டோட்டல் டார்க் என்ன, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க லைக் த ப்ரீவியஸ் கேஸ். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ 2 times of BIL a/2 சைன் தீட்டா. அப்போ 2வும் 2வும் கேன்சல் ஆகுது. இது என்னது, ஏரியா. அப்போ இது என்னது, எம்னு, ரெண்டு சைன் தீட்டா. அப்போ எம் கிராஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் MB சைன் தீட்டா. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம், ஒன்றுமே இல்லைம்மா. இங்கே வெறும் a/2 தான் இருக்குது, இங்கே a/2 சைன் தீட்டான்னு இருக்குது. ஓகே, பட் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் விச் மீன் நம்ம சிலபஸில் இந்த பார்ட்டு தான் ரிப்பீட்டடாக கேட்குற 5 மார்க். அகெயின் ஒரு 5 மார்க் வந்தாச்சு சார். அப்போ இதில் வந்து நான் இவ்வளோ பெருசாக எல்லாத்தையுமே எழுதணுமா சார் அப்படின்னா வேண்டாம், எல்லாமே எழுதணும் அவசியமே இல்லை. இப்போ நான் எப்படி மார்க்கை ஸ்ப்ளிட் அப் பண்ணுற பாருங்க, இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராமுக்கு 1 மார்க்கு கொடுக்குறாங்க. எஸ், ரொம்ப சிம்பிள். இதுக்கு அப்புறம் இன்னொரு டயக்ராம் இருக்கும், இது வந்து நமக்கு அந்த காம்பவுண்டை வச்சு வரைகிறது. அப்புறம் நார்மலாக நமக்கு வந்து இந்த பக்கம் நார்த் போல், இந்த பக்கம் சவுத் போல் ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்கும். எனக்கு இந்த இடத்துல எனக்கு கரண்ட் போகுது, இது a/2, இது a/2, இது லென்த்து, அது நான் மென்ஷன் பண்ணேன். அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1 மார்க்கு தான், சரியா? அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1 மார்க். இந்த லாஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, கம்பல்சரி எழுதணும்ப்பா, 100% கம்பல்சரி. எல்லாத்துக்கும் சொல்லலை, ஆனால் இது கம்பல்சரி இருக்கணும். இதுக்கு 1/2 மார்க்.
இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுக்கு half மார்க், ரைட்டா? இதுக்கு half மார்க். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டார்கை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு half மார்க், அதுக்கு half மார்க் மேண்டேட்ரி. அப்புறம் இந்த இடத்துல இந்த m ஈக்குவல் டு ஐஏன்னு ஒன்று டேர்ம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு half மார்க். ஓகேவா? இந்த காம்பனண்ட்டு இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறதெல்லாம் அதுக்குள்ளேயே அடங்கிடும், அந்த டெரிவேஷனுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு 3 மார்க்கு தர்றாங்க. அப்போது மிச்சம் இருக்கிற அந்த 1 மார்க், மிச்சம் இருக்கிற அந்த 2 மார்க்கு இதை பேஸ் பண்ணியே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்குது. இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி they will ask one problem. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே எழுத வேண்டாமா சார்? எழுத வேண்டாம். டயக்ராம், ஈக்குவேஷன், அந்த அட்ஜஸ்டன்ட், அந்த காஸ் தீட்டா, அந்த 90, அந்த டயக்ராம் பர்ஃபெக்டாக இருக்கணும். டயக்ராமில் காம்ப்ரமைஸே கிடையாது. இதை அப்படியே எழுத போகிறீங்க, இதுக்கு அப்படியே 3 மார்க் கொடுத்துருவாங்க, யாரும் யோசிக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப மேஜரான ஒரு பார்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கீப் இன் மைண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், சர்க்குலர் கரண்ட் லூப் ஆஸ் மேக்னெட்டிக் டைபோல். இது வந்து நம்ம ஆல்ரெடி பயோட் சவர்ட்டால எடுத்திருப்போம். என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, பி அப்படின்றது என்னது? மியூ நாட் 4πன்னு சொன்னோம், ஐஏ டிஎல் என்ன சொன்னோம்? 2πrன்னு சொன்னோம், அட்ஜசன்ட்னு ஒன்று இருந்தது, அப்போ ஆர் ஸ்கொயர்னு அப்படின்னு எடுத்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு விச் மீன் டு த பவர் √3/2, அதான் அந்த டு த பவர் 3/2ன்னு எடுத்துருந்தோம். இந்த இடத்துல என்னுடைய இசட்டை 0 போடும்போது தான் நான் இங்கே எழுதுறேன். இப்போ என்னுடைய பி அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா மியூ நாட் I/2rன்னு வரும். எப்போ? வென் இசட் ஈக்குவல் டு 0. சரியா? இது ஆக்சஸ் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயிலுக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் பேசலை. எனக்கு இந்த சர்க்குலர் காயில் வந்து ஆக்டிங் அஸ் அ மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்றதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஆம்பேர் சர்க்கியூட் பயோட் சர்க்கியூட்டில் டைரெக்டாக பயன்படுத்த போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்க, ஒன்றுமே கிடையாது. இது நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கோம், பட் இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு இந்த சர்க்குலர் காயில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டெரிவேஷன் விடுங்க, ஐ வில் மேக் இட் சிம்பிள். இது சர்க்குலர், ஒரு பாயிண்ட் எடுத்தோம், இதை நம்ம இசட்டுன்னு சொன்னோம், இதை நம்ம ஆர்னு எடுத்தோம். பயோட் சர்க்கியூட்டில் தான் என்னுடைய இசட்டு தான் ரொம்ப பெருசு இல்லையா? நம்ம இங்கே வந்து சென்டரில் எடுத்ததுனால இசட்டை 0ன்னு சொன்னோம், அதனால சென்டரில் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சி இதை நீங்கள் சொல்லிட்டீங்க அட் சென்டர். ஐம் நாட் கோயிங் டு கோ ஃபார் தட். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர் வந்து வெரி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு இசட். ஆர் வந்து வெரி வெரி லெஸ் தென் இசட். அப்போ ஆரை நெக்லெக்ட் பண்ணுங்களேன். அப்போ மியூ நாட் 4π வந்துருச்சு. வென் ஆர் இஸ் லெஸ் தென் இசட் அப்படின்றப்போ எனக்கு என்ன இருக்குது மிச்சம்? இந்த மியூ ஐ இருக்குது, இந்த 2 இருக்குது, பை இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, பை. இதை நீங்கள் ஆரை நீங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ராடக்ட்டில் இருக்குது. இது தனியாக இருக்கிறதுனால வி கேன் நெக்லெக்ட். அப்போ இசட்டு ஸ்கொயரு 3/2ன்னு இருக்கும், ஸ்கொயரு அந்த 2வும் போயிடும், அப்போ க்யூப் மட்டும் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பாருங்களேன், ஆரை நெக்லெக்ட் பண்ணேன், ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டேன். இதை நான் என்ன சொல்கிறேன்? πr ஸ்கொயர்ன்றது என்ன? ஏரியா தானே, ஏரியா தானே. இந்த ஏரியாவும் இந்த ஐயும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு தானே. அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு மியூ நாட் 4π மேக்னெட்டிக் மூமெண்ட்டு எம்னு சொல்லிவிட்டேன், மேக்னெட்டிக் மூமெண்ட்டை எம்னு சொல்லிட்டேன். இந்த ரிமைனிங் 2 இருக்கா, அந்த 2 அப்படியே எழுதிட்டேன். இந்த இசட் கியூப், அவ்வளோதான்ப்பா. இது எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த 2, இந்த மியூ நாட் பை 4π ஏன்னா கே, இந்த எம் பை இசட் கியூப், இது அப்படியே ஆக்சியலுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். ஆக்சியல் நம்ம படித்தோம் 2 கே பி ஆர் கியூப்னு படித்தோம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில், அதுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்குல்ல. இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு சர்க்குலர் ஒரு காயில நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லியிருப்போம். அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்பிளனேஷன் இது தான். நீங்கள் இதை எழுதுனீங்கன்னாவே தே வில் கிவ் ஃபுல் மார்க் ஃபார் ஷுர். யோசிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம் தான். பயோட் சவர்ட்லாவை எழுதுறீங்க, பயோட் சவர்ட்லாவை எழுதிட்ட பிறகு ஆரை நெக்லெக்ட் பண்ணுறீங்க, மிச்ச டேர்மை அப்படியே வச்சுருக்கீங்க. அப்போ ஐஏன்றது மேக்னெட்டிக் மூமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். எம்ன்றது எம் ஈக்குவல் டு ஐஏ, ஐஏ அவ்வளோதான். அந்த மியூ நாட் பை 4π கான்ஸ்டன்ட் தானே. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் என்ன வரும்? இந்த இடத்துல கேவை நம்ம என்ன சொல்லலாம்? 1/4π எப்சிலான் நாட்.
இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் mu naught by 4 pi, அது 10 to the power minus 7, இது 9 into 10 to the power 9, அவ்வளோதானே சரியா? ஸோ இதை நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான், இதில் நீங்கள் பெருசாக எழுதுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ எனக்கு ஈக்குட்டோரியலாக இருந்தால் எப்படி சார் இருக்கும்? ஒன்றுமே இல்லை, இதோடைய ஹாஃப் தானே ஈக்குட்டோரியல். இந்த 2வை ரிமூவ் பண்ணிவிடு, அப்போ km by z cube, அவ்வளவுதான். ஏன்னா என்னுடைய ஆக்சியல் 2 times of ஈக்குட்டோரியல், ஆக்சியல் வந்து 2 times of ஈக்குட்டோரியல் நம்ம படிச்சிருக்கோம், முடிச்சது. இந்த ஆன்சர் வந்து 3 மார்க்கு. எஸ், இது 3 மார்க் சரியா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, சிம்பிளான ஈக்குவேஷன், இந்த ஃபார்மெட்டே போதும் தான். ஐ வில் ஷேர் தி பிபிடி ஆல்சோ, டோன்ட் வரி. இப்போ மூவிங் காயில் கேல்வனோமீட்டருக்கு வந்தாச்சு. மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். எஸ், இதுவுமே ஒரு கம்ப்ளீட் 5 மார்க். இந்த சாப்டரில் நிறைய கம்ப்ளீட் 5 மார்க் மாதிரி இருக்குது. இதில் ஃபுல்லாக தியரி தான். ஃபஸ்ட்டு கேல்வனோமீட்டர் அப்படின்னா என்னன்றது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து யூ கேன் ரைட் ஆன் யுவர் ஓன் ஸ்டேட்மெண்ட், ஒரு 5 லைன், அதுவே அதிகம் தான், தட்ஸ் இனஃப். என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த பாருங்க, இந்த டயக்ராம் இங்கே இருக்குல்ல, இந்த டயக்ராம் இப்போது இதுதான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. டிஃபன் பாக்ஸ் வீட்டில் இருக்குல்ல, அந்த டிஃபன் பாக்ஸில் நீங்கள் நிறைய இந்த மாதிரி வந்து ஒயரை சுற்றுறீங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து நீங்கள் டாப் வியூவில் இருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும், இந்த டயக்ராம் மாதிரி. ஆனால் சைட் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் தான் இருக்கும். அதுதான் இங்கே நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது, ஏன்னா இந்த பக்கம் நார்த் போல், இந்த பக்கம் சவுத் போல். என்ன நடக்கும், இந்த இடத்துல டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டார்க்கு தான் நம்ம எம்பின்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் ஈக்குவேஷன். எம்பின்னு ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த எம்ன்றது என்ன, ஐஏ பி சைன் தீட்டா. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தாலும் என், அவ்வளோதான் ரைட்டா? ஸோ இதான் நம்ம வந்து இந்த இடத்துல பேசுகிறோம். அப்போ இங்கே பாருங்களேன், எனக்கு ஒரு கரண்ட் இருக்குது, ரைட், ஒரு கரண்ட் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் குரூப்பில் ஒரு கரண்ட் இருக்குது, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அது என்ன ஆகுது, எனக்கு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆகுறதுனால அது ரொட்டேட் ஆகுது. இது எங்கே சார் நம்ம பயன்படுத்துகிறோம்? இது இல்லாமல் எந்த வீடும் கிடையாது, எந்த நாடும் கிடையாது. அது என்ன சார், எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்குது, அதில் கரண்ட் போகுது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகிறதுனால அது ரொட்டேட் ஆகுது. எங்கெல்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. மோட்டார், அதுதான் மோட்டார். மோட்டார் எங்கெல்லாம் சார் இருக்குது? ஃபேனில் இருக்குது, உங்கள் பைக்கில் இருக்குது, உங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்குது, வாஷிங் மிஷினில் இருக்குது, டேபிள் ஃபேனில் இருக்குது, உங்கள் சிஸ்டம் சிபியூவில் இருக்குது, உங்களுடைய லேப்டாப்பில் இருக்குது. இந்த மாதிரி எது எல்லாம் ரொட்டேஷனில் இருக்கும் அது எல்லாமே அந்த கான்செப்ட் தான். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதாவது அந்த ரெக்டாங்குலர் லூப்பில் எனக்கு 2 சைடு மட்டும்தான் இருக்கும், 2 சைடு கேன்சல் ஆகிடும், 2 சைடு தான் இருக்குது. அந்த 2 சைடுக்கான ஃபோர்ஸ் தான் இந்த பில் சைன். அப்போ அதில் டார்க் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு டார்க் கிரியேட் ஆகுது எம் கிராஸ் பி, அதாவது எம்பி சைன் தீட்டா. அதுதான் மோட்டார், அதுதான் மோட்டார் சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும், ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டருக்கு வந்தாச்சு. மூவிங் காயில் கேல்வனோமீட்டரும் அதே தான். அப்போ இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டருக்கு என்ன சார் பிரின்சிபல்? ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த அதே தான். when a rectangular loop placed in a magnetic field, it experiences a torque. It experiences a torque. ஓகேவா? அதுதான் பிரின்சிபல். நீங்கள் அதே எழுதலாம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அ டார்க். இதுக்கு 1 மார்க்குமா? இப்போ நான் சொன்னதுக்கு 1 மார்க். ஐ ரைட் கரண்ட், இதுதான் பிரின்சிபல். மூவிங் காயில் கேல்வனோமீட்டருக்கு பிரின்சிபல் மேண்டேட்டரி. கரண்ட் கேரியிங் காயில் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அ டார்க். இதுக்கு மட்டும் 1 மார்க். டயக்ராமுக்கு 1 மார்க். அப்போ இதுக்கு ஈக்குவேஷனில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான். என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு இங்கே என்ன ஆகுது, இந்த ரெக்டாங்குலர் லூப்பு கூட நம்ம வந்து ஒரு நீடில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப் ரொட்டேட் பண்ணால் அந்த நீடிலும் ரொட்டேட் ஆகும், கரெக்டு தானே? அந்த நீடில் தான் இது. ஓகே, இந்த டயக்ராம் ஐ வில் சேஞ்ச் த கலர். இந்த பாருங்க, இந்த இடத்துல இந்த நீடில் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு இங்கே கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த கேல்வனோமீட்டர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், நத்திங் வில் டேக் பிளேஸ். எப்போ கரண்ட் போகுதோ
ஆல்ரெடி அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே இருக்கும். இப்போ கரண்ட் போகும்போது என்ன ஆகும்? ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்போ அங்கே டார்க்கு கிரியேட் ஆகும். அந்த டார்க்கு அந்த ரெக்டாங்குலர் லூப் ரொட்டேட் ஆகும். அந்த ரெக்டாங்குலர் லூப் ரொட்டேட் ஆகும்போது அதில் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த நீடிலும் ரொட்டேட் ஆகும். அந்த நீடில் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு இவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். இவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிப்போம். ரைட்டா? இதுக்கு வந்து இதுதான் பிரின்சிபல்னு ஹெட்டிங் போட்டு எழுதுறீங்க, தப்பு கிடையாது. பிரின்சிபல் அப்படின்னு போட்டு இதை எழுதுறீங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இது ரொட்டேட் ஆனால் அதுவும் ரொட்டேட் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங்கு இருக்கும், இதுதான் ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரிங்கு. ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கு கூட தான் அந்த நீடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த கார்லலாம் வந்து நம்ம காரை பின்னாடி இழுத்து விட்டால் முன்னாடி ஓடும் பாருங்க, அது என்னது? அந்த ஸ்ப்ரிங்கு தான் சுருங்கும். நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த வீல் ரொட்டேட் ஆகும். சேம் பிரின்சிபல் தான், சேம் பார்ட். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு டார்க் கிரியேட் ஆகுது. அது NIAB அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆப்வியஸ்லி இட் சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு இந்த இடத்துல என்னுடைய டார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஸ்ப்ரிங்குடைய டார்க் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கேன்றது அந்த ஸ்ப்ரிங்கினுடைய கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? அப்போ என்னுடைய டார்க் வந்து பாருங்கள், டார்க் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அந்த தீட்டா. ஆருடைய டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு பதிலாக கே தீட்டான்னு சொல்லுவேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நல்லா பாருங்கள், எனக்கு இந்த ஸ்ப்ரிங்கும் ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் தலைக்கு மேலே ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கீங்க. நீங்கள் ரொட்டேட் ஆனால் அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருள் உங்கள் கூட சேர்ந்து ரொட்டேட்டு தானே ஆகும். அது அப்படியே ஒரே இடத்துல இருக்காது. அதான் நான் சொல்கிறேன். அந்த ரெக்டாங்குலர் லூப் கூட இந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரிங் ரொட்டேட் ஆகுது, ஏன்னா எனக்கு ரெக்டாங்குலர் லூப் ரொட்டேட் ஆகுது. அப்போ இது ரெண்டுமே டார்க்கு தான். அந்த ரெண்டு டார்க்கு நான் ஈக்குவேட் பண்ணி கே தீட்டான்னு சொல்கிறேன். அந்த கே அப்படின்றது வந்து அந்த ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கான ஒரு வேல்யூ. அதை நம்ம டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ரெண்டு கான்செப்டை நம்ம படிக்க போகிறோம். சாரி, தீட்டா பை ஐ மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். தீட்டா பை ஐ, ரைட்? கரண்ட் சென்சிட்டிவிட்டி அந்த வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஒன்றும் இல்லை, இந்த ஐ இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ தீட்டா பை ஐ வச்சு இந்த கே இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போது BAN பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இந்த ஐன்றது நமக்கு என்ன தெரியும்? V/Rன்னு தெரியும்ல, ரைட்? அப்போ என்ன எல்லாம் I V/R AB ஈக்குவல் டு கே தீட்டா. இப்போ இந்த V இந்த பக்கம் வந்துச்சு, கே இங்கே வந்துருச்சு. அப்போ இதென்ன சொல்லலாம்? பேன் KR ஈக்குவல் டு தீட்டா பை B. இது வந்து என்னது? வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. நல்லா பாருங்கள், இது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஓகேவா? கரண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் தென் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு முக்கியமான டேர்ம் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க, ஒரு 50 டர்ன்ஸ்லேருந்து ஒரு 100 டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஒரு 50 டர்ன்ஸ்லேருந்து ஒரு 110 டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டியும் என்னுடைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியும் எப்படி இருக்கும்? என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது BA2N by I, sorry, by K equal to theta by I, which is 2 times of என்னுடைய சென்சிட்டிவிட்டி, அதாவது நியூ இல்லையா? அது வந்து நியூ, இந்த டேஷ். அப்போ 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்னுடைய கரண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு 2 டைம்ஸ் வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் எத்தனை டைம்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அத்தனை டைம்ஸ் என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கீப் இன் மைண்ட். ஆனால் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது சார்? இங்கே பாருங்கள், என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்னுடைய ரெசிஸ்டன்ஸும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்னுடைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் that remains same. அது ரிமைன்ஸ் சேம். ஏன்னா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L இல்லை, லென்த் இல்லை. அப்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னா எனக்கு லென்த் ஆஃப் த ஒயர் தானே. அப்போ லென்த் ஆஃப் த ஒயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? ஸோ இதுதான் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு பார்ட் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு 3 மார்க். ஐ வில் சே நவ் எவ்வளோ மார்க் செக்ரிகேஷன் சொல்கிறேன். இதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்களா? டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. இதுவே நமக்கு வந்து பார்த்தோன்னா 3 மார்க் வந்துருச்சு. சாரி, 2 மார்க் வந்துருச்சு. டயக்ராமுக்கு 1, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1, அதாவது அந்த பிரின்சிபலுக்கு.
மிச்சம் நீங்கள் எழுதுவீங்களா, இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க். அதாவது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி ரிமைன்ஸ் சேம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீசஸ், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரிமைன்ஸ் சேம். ரைட்டா? இதுக்கு வந்து நமக்கு ஹாஃப் மார்க். அதே இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து வர்றதுனால சொல்கிறேன். ஸோ இது தனியாக, இது தனியாக, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி தனி, அதுக்கு தனி. அப்போ இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இது 3 மார்க் வந்துருச்சு. மிச்சம் நமக்கு 2 மார்க் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, என்னுடைய கேல்வனோமீட்டரை அமீட்டராகவும் வோல்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுறதுல இருக்குது. அப்போ கேல்வனோமீட்டர் அமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு ஒன்றுமே இல்லை, இங்கே லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிக்கோங்க. ரைட்? ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கனெக்டட் இன் பேரலல். வோல்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுவேன். என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுவேன். என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுவேன். அப்போ அப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கேல்வனோமீட்டர் வந்து வோல்டிமீட்டராக மாறிடும். அப்போ கேல்வனோமீட்டர் வோல்டிமீட்டரை மாற்றுறதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்லேயும், கேல்வனோமீட்டரை அமீட்டரை மாற்றுறதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸை பேரலல்லையும் கனெக்ட் பண்ணுவேன். அப்போ இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் எப்படி சார் இருக்கும்? இதனுடைய கேல்வனோமீட்டர், இது வந்து என்னுடைய லோ ரெசிஸ்டன்ஸ், இதனுடைய கேல்வனோமீட்டர், இதனுடைய ஹை ரெசிஸ்டன்ஸ் RH, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் RSன்னு சொல்லிக்கலாம். அப்போ இங்கே போகிற இந்த I வந்து என்ன ஆகுது, இங்கே IG ஆகும், இங்கே I மைனஸ் IG ஆகவும் மாறிடும். ஓகே, I மைனஸ் IG ஆகவும் மாறிடும். பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய கரண்ட் அப்படியே தான் போகும், தெர் இஸ் நோ சேஞ்ச். அப்போ இதில் இருக்கக்கூடிய இது வந்து IG, இங்கே இருக்கிறதும் I ரெசிஸ்டன்ஸில் நான் சொல்லலாம், ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். பிகாஸ் எனக்கு வந்து சீரீஸில் இருக்கிறதுனால என்னுடைய கரண்ட் சேம், அதனால தான் சொல்கிறேன். கரண்ட் சேம். இந்த இடத்துல கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா பேரலல் காம்பினேஷனில். ரைட்டா? இதை நீங்கள் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க்கு கொடுப்பாங்க. விச் மீன் இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த டயக்ராம், இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த டயக்ராம், இதுக்கு வந்து 1 மார்க்கு, இதுக்கு வந்து 1 மார்க். அதாவது மொத்தமாக, அதாவது இன்னும் செக்ரிகேட் பண்ணி கொடுங்க சார். இதுக்கு ஹாஃப் மார்க், இதுக்கு ஹாஃப் மார்க், இதுக்கு ஹாஃப் மார்க், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹாஃப் மார்க். ஸோ மொத்தமாக இதுக்கு 1 மார்க்கும், இது 1 மார்க்கும், 5 மார்க் முடிஞ்சு போச்சு. ஸோ கீப் இன் மைண்ட், இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு பி, இது வந்து ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன். எல்லாத்தையும் இந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன படித்தா நமக்கு மார்க் வரும், முடிஞ்சு போச்சு. பிகாஸ் இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஃபோக்கஸ் சம் டைம் ஃபார் ப்ராப்ளம்ஸ். மறுபடியும் யூ கேனாட் சிட் அண்ட் லேர்ன் ஆல் த தியரி, இட் டசன்ட் ஒர்க். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டே போதும். லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் டு கேல்வனோமீட்டர் டு கன்வெர்ட் அஸ் அமீட்டர். அப்படி எனக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் டு கேல்வனோமீட்டர் டு கன்வெர்ட் டு வோல்ட்மீட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க, அந்த டயக்ராமை வரைகிறீங்க, 1 மார்க் முடிஞ்சு போச்சு. அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, they will give the mark. So this is our chapter 4. So chapter 4 முடிஞ்சது. Monday, which means அடுத்த கிளாஸில் we will discuss chapter 3 உடைய PYQs. Thank you so much for joining the session. Thank you.